श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम्। नमः सर्वेभ्यः। So last class conjunct consonants எப்படி கம்பைன் ஆகி ரெண்டு கான்சனன்ட் கனெக்ட் ஆகிறச்சே அப்போ அந்த எழுத்துக்களுடைய ஸ்வரூபம் ஃபார்மேஷனில் என்ன சேஞ்சஸ் ஆகுது எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. லாஸ்ட் வீக் அதுதான் பார்த்தோம். டூ கான்சனன்ட்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் அ கன்ஜக்ட் கான்சனன்ட்ஸ். ரெண்டு கான்சனன்ட் சேர்றது, ஒவ்வொரு கான்சனன்ட்டும் சேர்றச்சே அங்கே எழுத்துக்கள்ல பின்னம், அதாவது பிரேக் ஆகிறது கிடையாது. பட் இங்கே கான்சனன்ட்டும் ஜாயின் ஆகிடுச்சே பின்னமாகும். பின்னம்னா பிரேக் ஆகுது. எங்கெங்க பிரேக் ஆகும்னு சொன்னோம், அந்த கனெக்டிங் லைன், ஒரு கான்சனன்ட் இன்னொரு கான்சனன்ட்டோட கனெக்ட் ஆச்சு, அது நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிங் லைன் கட் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப எழுதச்சே அந்த மாதிரி எழுதச்சே அதனுடைய ஸ்வரூபம் ஃபார்ம் அது மாறும். அது மாறுறச்சே சில எழுத்துக்கள் நமக்கு ஈஸியா பிடிபட்டுடும், சில எழுத்துக்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக், அதுதான் பார்த்தோம் ஃபுல்லா. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த காங்கிற கான்சனன்ட் அதுவும் அதே கவர்க்கத்தில் இருக்கக்கூடிய காவோட ஜாயின் ஆயிருச்சே, கம்பைன் ஆயிருச்சே, த்வித்வமா இருக்கு அந்த இடத்துல. இங்க கனெக்டிங் லைன் கட் ஆகலை, ஆனா அதனுடைய ஸ்வரூபம் பார்த்தோம்னா ஆஃப் தான் வந்திருக்கு. எல்லா அக்ஷரமும் அந்த மாதிரி தான் கம்பைன் ஆயிருச்சே, பாதி ஸ்வரூபம் தான் வரும், அதனுடைய ஃபார்ம் பாதி தான் தெரியும். ஆனா இங்க இத சொல்றச்சே ப்ரொனன்சியேஷன்லயும் க க அப்படின்னு தான் ப்ரொனன்ஸ் பண்றோம். கு பிளஸ் க வரைச்சே க. அப்போ த்வித்வ ரெண்டு தரம் அந்த சவுண்டு கேட்கும். இக்கு க அப்படிங்கிறச்சே க டக்கா. இங்க சொல்றச்சே இக்கா. இதே ஏன்னா இட் செல்ஃப்னு சொன்னோம், கான்சனன்ட் கம்பைன்ஸ் வித் இட் செல்ஃப். அந்த கான்சனன்ட் அதே கான்சனன்ட்டோடய ஜாயின் ஆச்சு, கம்பைன் ஆச்சு. அப்போ அது ரெண்டு சவுண்ட், அது த்வித்வம்னு பேர். அந்த ரெண்டு தடவை சொல்ற அந்த சவுண்ட் ரெண்டா கேட்கறது இல்லையா. க அந்த காவினுடைய பாதி மாத்திர ஒண்ணு, அடுத்தது பூர்த்தியா அந்த காவினுடைய சப்தம் க. அப்போ காவு அது காவினுடைய பாதியும் அண்ட் அந்த அர்த்த மாத்திரையா இருக்கக்கூடிய கு அண்ட் ஒரு மாத்திரையா இருக்கக்கூடிய க. இங்க ரெண்டு மாத்திரையா இருக்கேன்னா தீர்க்க ஆகாரத்தோட கடைசியில முடியறது இந்த லெட்டர். அதனால ரெண்டரை மாத்திரை கிட்டத்தட்ட ட கு கா ட கா இது சொல்றச்சே. அதே மாதிரி தான் இதே மாதிரி அந்த கான்சனன்ட் அதோடைய வேற அதே கான்சனன்ட்டோட கம்பைன் ஆச்சு, த்வித்வம்னு பேர். இதுக்கு ரெண்டு சவுண்டு கேட்கும். வித்தம் ஒன்னு ஆஃப் சவுண்டு, இன்னொன்னு அதனுடைய ஒரு மாத்திரா காலத்துக்கு உண்டான ப்ரொனன்சியேஷன் டியூரேஷனுக்கு என்ன சவுண்டோ அந்த சவுண்டு கேட்கும். வித்தம் 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 அது பெல்ட். ஓகே. பிளஸ் ந வரைச்சே இங்க ந தான் வரணும். இங்க கீழே ஹலந்தா சிம்பிள் மிஸ்டேக் பை மிஸ்டேக் வந்துடுறது. இந்த ந தான் இருக்கணும் இங்க. ஸோ இங்க வரைச்சே பார்த்தேன்னா ஸ்வரூபத்திலையும் மாற்றமாயிருக்கு. என்னன்னு கேட்டேன்னா இப்போ இங்க கால கனெக்டிங் லைன் கட்டால, தால வரைச்சே பார்த்தேன்னா கனெக்டிங் லைன் கட் ஆயிருக்கு. இந்த முதல்ல இது தனியா நம்ம அன்னைக்கே சொன்னோம், தனியா வச்சு எழுதறச்சே ஒரு கான்சனன்ட்டை தனியா காண்பிக்கிறச்சே, அகலந்தா சிம்பிளோட காண்பிக்கிறச்சே நம்ம இந்த சிம்பிளை கட்டாயம் யூஸ் பண்ணியே ஆகணும் அந்த இடத்துல. இல்லைன்னா அது தான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. து பிளஸ் ஆ தான் தாவா இருக்கு. ஸோ இதை இப்படி தான்னு சொன்னோம்னா இது ஒரிஜினலி தா கிடையாது. து பிளஸ் ஆ அதுதான் தா இருக்கு. இங்க து பிளஸ் த அப்படின்னா இங்கே து பிளஸ் ஆ இருந்து அது ஃபைனலா ஒவல் கான்சனன்ட்டா தா ஆயிடுறது இல்லையா. த த இத்தன்னு சொல்றோம், அது தப்பு. த அவ்வளவுதான். பி தம் வித் தம்
இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதோட கனெக்டிங் லைனும் கட் ஆயிடுத்து. இந்த தால ஒரு பெண்டாய் ஒரு சி மாதிரி ஒரு எழுதியிருக்கோம். அதுல பாதி கூட இல்லை, கொஞ்சம் தான் அந்த இடத்துல இங்க அப்ளை பண்ணிருக்கோம். வித்தம் இதுல பிளஸ் இங்கேயும் இந்த கனெக்டிங் லைன் கட் ஆயிடுத்து. அண்ட் அந்த ஐஃபன் அண்ட் சர்க்கிளோட இந்த ஒரு ஸ்லீப்பிங் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் இங்க அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த அப்படியே ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும். அவ்வளவுதான். அன்னம் பிளஸ் இது இன்னொரு மெத்தடும் இருக்கு. அதாவது இந்த பாதி எல்லாம் இருக்கு இல்லையா, கனெக்டிங் லைன் இல்லாம இருக்கு இல்லையா, கனெக்டிங் லைன் கட் ஆகி இது ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு அப்படி எழுதுறது ஒண்ணு உண்டு. இப்படி எழுதலாம், ரெண்டு யூசேஜ்ல இருக்கு, தோஷம் இல்லை இப்படி எழுதினாலும். மல்லஹா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா நம்ம இது கம்பைன் ஆர்ச்சே, ஒரு கான்சனன்ட் அதே கான்சனன்ட்டோட கம்பைன் ஆர்ச்சே எப்படி ஸ்வரூபம் வருது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்துட்டோம். இதுல இங்கேயும் பார்த்தோம். எனி டூ கான்சனன்ட்ஸ் கம்பைனிங் இல்லையா, ஒன்னு ஃபுல்லா இருக்கு, இன்னொன்னு அர்த்தம்னா பாதி மாத்திரம் இருக்கு. அப்போ அதனுடைய ஸ்வரூபம் என்ன ஆகும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் கான்சனன்ட் இருக்கு, பின்னாடி முழுசா இருக்கு அந்த கான்சனன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கான்சனன்டோடைய ஸ்ட்ரைட் லைன் அந்த கனெக்டிங் லைன் அண்ட் ஹலந்தா சிம்பிள், ஹலந்தாவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் அது கட் ஆயிடும். எப்படி பண்ணாலும் அது கட் ஆனாதான் இங்க ஸ்வரூபம், அதனுடைய ரூபம் ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். தனியா சொன்னாலும் தான், அவ்வளவுதான். ராமஸ்ய, கிருஷ்ணஸ்ய, தேவஸ்ய, விருக்ஷஸ்ய, எங்க சொன்னாலும் இதே மாதிரி தான் வரும். இங்க பார்த்தீங்கன்னா கனெக்டிங் லைன் அண்ட் ஹலந்தாவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய அந்த ரேகா, ஒரு குட்டி லைன், ஒரு கிராஸா இருக்கக்கூடிய இந்த லைன், இதுவும் கட் ஆயிடும். அந்யஹ, நியாயஹ, நியாயம். ஷு பிளஸ் வ, இது கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஷு வரச்சே இந்த டூ மாதிரி இருக்கு இல்லையா, இது இப்படி மாறிடும், ஒரு ரிப்பன் மாதிரி வந்து அப்படியே இங்க கனெக்ட் ஆயிடும். ஷு வ, இந்த மெத்தட்ல தான் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இஷ்யோட கனெக்ட் ஆகி கான்சனன்ட் கம்பைன் ஆச்சு, இந்த மாதிரி தான் எழுதுறது வழக்கத்துல இருக்கு. ஸ்வ, அஸ்வஹா, அஸ்வஹன்னா ஹாஸ் குதிரை. ஸ்வஹா, ஸ்வஹன்னா டுமாரோ. ஸ்வா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸ்வா தீர்காகாராவோட கம்பைன் ஆச்சு. ஸ்வா அப்படின்னா அது அது நாய். ஓகே, நாயின்றதுக்கு ஸ்வான்னு ஒரு பேர் உண்டு சம்ஸ்கிருதத்துல. பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா பாதி தான் இருக்கு, இந்த கனெக்டிங் லைன் அண்ட் ஹலந்தா சிம்பிள் போயிடுறது. ல்ய, மூல்யம், மூல்யம். ஓகே, பிளஸ் ய, மிய, சாமியம். இப்போ இது இங்க என்ன சவுண்ட் கொடுக்குறோமோ அதே தான் இங்கேயும் வர போறது, ஆனா எழுதச்சே வித்தியாசம் இருக்கு. பிளஸ் ய, ய, மிய. இந்த வவ்வல்ல இருக்கு இல்லையா, இங்க வவ்வல் கான்சனன்ட்டா யா இருக்கு இல்லையா, இந்த யால இருக்கக்கூடிய அகாராவனுடைய உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் இந்த இம்முக்கும் போய் சேரும். மிய, அது தனியா நிக்காது, இந்த யாவோட சேர்த்து சொல்றச்சே மிய அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். சாமியம், ஈக்குவாலிட்டி. சாமியம் அப்படின்னா சமானமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பிளஸ் ய, லாவண்யம், லாவண்யம். ஆக்சுவலா லாவண்யம்ன்ற சப்தத்துக்கு லவணஸ்ய பாவஹா லாவண்யம். லவணம்னா சால்ட்னு அர்த்தம். ஓகே, அது பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்க்கறச்சே பளபளன்னு இருக்கும், அதனால அதுக்கு அழகுன்னு ஒரு இது கொடுத்துட்டா, பேர் கொடுத்துட்டா சம்ஸ்கிருதத்துல. லாவண்யம்னா ஆக்சுவலா உப்பின் தன்மைன்னு அர்த்தம் ஒரிஜினலா. லாவண்யம். இதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் தான் இதெல்லாம் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு அதுக்கப்புறம் ரால பார்த்தோம் இல்லையா, இந்த அக்ஷரம் பார்த்தோம். து பிளஸ் ந வரச்சே எப்படி இந்த ந உள்ளுக்குள்ளேயும் வரும், ஆர் இந்த தூல இருக்க நம்ம வித்தத்துல பார்த்தோம் இல்லையா, வித்தம்ல வித்து அந்த மாதிரி ஆஃப் இருந்து பின்னாடி நா பூர்த்தியா இருந்தாலும் கரெக்ட் அது.
இங்க இது டைப்பிங்ல இப்படிதான் வந்துடுது. யத்னம்ன்றது ஒரிஜினலா ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இருக்குது. ஓகே, இது மாத்திரம் அந்த ஆஃப் பார்த்தோம் இல்லையா, இப்படி இந்த 7 ரிவர்ஸ்ல 7 இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கனெக்டிங் லைன் மாத்திரம் கட் ஆகிட்டு மாத்திரம் இருந்து பக்கத்துல நா ஃபுல்லா இருந்தாலும் கரெக்ட். அது யத்னம் ரத்னம். யத்னம்னா எஃபர்ட், ரத்னம் ஜெம். பிளஸ் ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் லைன் அண்ட் ஹலந்தா ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய அந்த கிராஸ் லைன் அதுவும் கட் ஆயிடும். அம்பா அம்பகம். அம்பகம்னா கண்ணுன்னு அர்த்தம், நேத்திரம். ச்சு பிளஸ் அச்சா. சோ இதனுடைய அர்த்தம் மாத்திரம் இருக்கும். அப்புறம் இந்த சாவனுடைய முழு ப்ரொனன்சியேஷன் இப்படிதான். கஞ்ச கான்சனன்ஸ்னா இப்படிதான் ப்ரொனன்ஸ் பண்ணணும். ச்சு ச்சு அச்சஹ. புச்சம். அச்சஹன்னா பியூர்னு அர்த்தம். புச்சம் அப்படின்னா டேல், TALE. ஓகே, டேல் வால் அந்த சென்ஸ்ல சொல்றது. நம்ம இப்போ சொல்லுவோம் நாளைக்கு திதியோ இல்ல நட்சத்திரமோ சொல்றச்சு புச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது பேச்சு வழக்குல பிச்சம்னு மாறி போயிடுச்சு. புச்சம் அப்படின்னா அதனுடைய கொஞ்சம் போறோம் வெளியில இருக்குன்னு அர்த்தம். அதாவது வால்னா இந்த இடத்துல கொஞ்சம் போறோம் வெளியில நீட்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இன்னொரு பதமும் இருக்கு அதுக்கு, உச்சிஷ்டம் அப்படின்னு. அது மீதி அப்படின்ற சென்ஸ்ல சொல்றது. உச்சிஷ்ட சப்தத்துக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. அது இங்க வேண்டாம் நமக்கு. லாஸ்ட் கிளாஸ் இதோட தான் முடிச்சோம் இல்லையா. த ரேபஹா, ரகாரான்னு சொல்ற வழக்கம் இல்ல, ரேபஹா தான். இது மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரேபஹா கமிங் ஆஃப்டர் தி கான்சனன்ட் இண்டிகேட்டட் பை a stroke towards left below the letter. இந்த ரேபமானது இந்த ர அப்படிங்கிற லெட்டர் ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறமா வந்ததுன்னா அத ஒரு ரேகையினால, ஒரு கிராஸ் ரேகை, அதுவும் லெப்ட் கீழே, அந்த அக்ஷரத்துக்கு கீழே லெப்ட் சைட்ல நாம அந்த ரேகைய எழுதினாதான் அதை ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும். The ரேபஹா கமிங் ஆஃப்டர் தி கான்சனன்ட். ஆஃப்டர் தி கான்சனன்ட் ஆமா அன்னைக்கே பார்த்தோம். பித்தல பாக்கறச்சே பித்து த அங்க பின்னாடி இருக்கிற எழுத்துலதான் ஸ்வரூபம் மாறிடுது. இங்க ரகார் சாரி ரேபம் பின்னாடி வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் இருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய அர்த்தமா இருக்கக்கூடிய கான்சனன்ட்டோட இந்த ரேபத்தை நம்ம எழுதிடலாம். எப்படி? சிம்பிள், ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போறோம். இந்த ரேபத்தை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடியது இந்த ஒரே ஒரு ரேகா, ஒரு கிராஸ் ரேகா லெஃப்ட் பிலோ தி லெட்டர் எழுதணும். ஓகே, பு பிளஸ் ர வரச்சே பிர பிர பிரதமஹ பிரதமஹ. கு பிளஸ் ர கிர கிர கிரமஹ கிரமஹ. விக்ரமஹ விக்ரமஹன்னா வீரம் பராக்கிரமம் அந்த சென்ஸ்ல சொல்றதும் உண்டு. கிரமஹன்றதுக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. கிரமஹன்ற சப்தத்துக்கு ஃபுட் ஸ்டெப் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு விக்ரமஹான்னு பெருமாளுக்கு பேரு. விக்ரமன்னா அந்த இடத்துல பெருமாளுடைய நடைய சொல்றது. 3 அடி பெருமாள் வாமனாவதாரத்துல இருந்து நடந்து வாங்கினாரோ இல்லையோ அந்த விஷயத்த சொல்றச்சே விக்ரமஹான்னு பெருமாளுக்கு அதனால தான் பேர் வந்தது. விசேஷமான கிரமம். கிரமம்னா கெயிட், நடைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகே, கிரமஹா ஆர் கிரமஹான்னா வரிசை, ரோ அந்த சென்ஸ்லயும் சொல்றது உண்டு. ஓகே, கிரமஹா து பிளஸ் ர. இங்க மாத்திரம் வித்தியாசம் பாருங்க. து பிளஸ் ர திர. இங்க அப்படியே டோட்டலா மாறிடுது. இந்த பேக்வர்ட் 7 அப்படி எழுதலை. இங்க ஒரு கிராஸா ஒரு வி மாத்திரம் தான் போட்டிருக்கோம் திரால வரச்சே. து பிளஸ் ர. மற்றபடி எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போ இந்த ரேபமானது ஆஃப்டர் தி கான்சனன்ட் வந்ததுன்னா இங்க முதல்ல இருக்கக்கூடிய கான்சனன்ட் அர்த்தமா தான் இருக்கும். ஆஃப்டர் தி கான்சனன்ட் இது இப்படிதான் இருக்கும். இதுல மாற்றமே இருக்காது. எங்க வந்தாலும் அப்படிதான். இங்க திரா வரச்சே கேர்ஃபுல்லா எழுதணும். இத நான் து பிளஸ் ர அப்படி எழுதுறேன்னு எழுதினா அது சரியில்லை. அப்படி எழுதக்கூடாது. திரா இந்த ஃபார்மேஷன்ல தான் எழுதுறது வழக்கத்துல இருக்கு. ஆர் இது இந்த ரேகா, இந்த கிராஸ் ரேகா தானே போடணும். தாவை போட்டுட்டு அதுக்குள்ள நான் அந்த ரேகாவை போட்டுறேன். கிராஸ் ஒரு ரேகா மாத்திரம் நான் போடுறேன்னா
அதுவும் அக்செப்டபிள் இல்லை. இது இந்த முறையில தான் எழுதப்பட்டிருக்கணும். த்ரங்கிறது இப்படிதான் எழுதணும். ப த்ர பத்ரம் மித்ரம் கலத்ரம். இந்த லாங்கிறது லா சொல்றதும் வழக்கத்துல உண்டு. களத்ரம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இது மூணும் வேற ஜெண்டர்ல இருக்கு, நியூட்டர் ஜெண்டர். அது இப்ப நம்ம ஜெண்டர் பத்தி இப்ப போக வேண்டாம், நம்ம சப்தாஸ்ல வரிசை பார்த்துக்கோம். இதுவும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சு வ ஸ்வ, இது கான்சனன்ட் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம கனெக்டிங் லைனும் அந்த ஹலந்தாவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய அந்த கிராஸ் லைனும் கட் ஆயிடும். அவ்வளவுதான் இந்த இடத்துல. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரேபத்துல ரேபத்தோட கான்சனன்ட் இன்னொரு கான்சனன்ட் கனெக்ட் ஆச்சு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப், அது பார்க்க போறோம். When the repa coming after the consonants, என்னென்ன consonants? ta cha da da. இந்த கான்சனன்ட் கூட அப்புறமா இந்த கான்சனன்ட்டுக்கு ஆஃப்டர் வந்ததுன்னா அது என்ன, எப்படி அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர் இண்டிகேட்டட் பை 2 strokes towards below the letters. இப்போ ஒரு ஸ்ட்ரோக்கோட எழுதினோம் அங்க வரச்சே. எப்போ ரேபம் ஆஃப்டர் தி கான்சனன்ட்ஸ் வரச்சே ஒரு ஸ்ட்ரோக்கோட எழுதினோம். இங்க ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸுக்கு மாத்திரம் 2 ஸ்ட்ரோக்கோட எழுதணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்றேன். இப்போ இங்க டு அப்படிங்கறதுல ஆல்ரெடி ஹலந்தாவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா? இந்த கிராஸ் லைன் இருக்கு. நாம திருப்பி ராஷ்டிரம் அப்படின்னு சொல்றச்சே ஒரே ஒரு லைன் மாத்திரம் இங்க எழுதினோம்னா அது ராஷ்டம் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அந்த டிஃபரன்ஸை காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு பெக்யூலியரா சில லெட்டர்ஸுக்கு மாத்திரம் அந்த மாதிரி இருக்கு. எது ட ச ட த இந்த லெட்டர்ஸ்க்கு மாத்திரம் ர. எப்போ இந்த ரேபமானது ஆஃப்டர் வந்ததுன்னா, முதல்ல பார்த்தது ஆஃப்டர் வந்தாலும் அங்கேயும் ஆஃப்டர் தி கான்சனன்ட்ஸ் தான் ரேபம் வந்தது. ஆனா அங்க கிரமஹா பத்ரம் பர்ணம் கலத்ரம் இந்த எழுத்துலாம் வரைச்சு ரேபத்தை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் இங்க அப்ளை பண்ணும். பட் இந்த ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸ்க்கு மாத்திரம் எது ட ச ட த இந்த லெட்டர்ஸுக்கு அப்புறமா இந்த ரேபமானது வந்ததுன்னா we just indicate with 2 strokes இங்க towards below the letters. இதை இங்க பார்க்க போறோம். டு பிளஸ் ர ட்ர. அது எதுக்காகனா இங்க ஹலந்தாவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய ஒரு லைன் இருக்கு ஆல்ரெடி. இங்கேயும் அதே ஒரு லைன் மாத்திரம் போட்டோம்னா there is no difference between that halanta representate symbol or இந்த லெட்டருக்கு வித்தியாசமே இல்லாத போயிடும். ஸோ அந்த வித்தியாசத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டு பிளஸ் ர ட்ர ராஷ்டிரம். இதுவே இங்கேயே ஒரு கஞ்ச கான்சனன்ட் வந்திருக்கு ஸ்டாண்டர்ட்லயே. ஓகே, ராஷ்டு பிளஸ் ரம் அரைச்சு ராஷ்டிரம். டு பிளஸ் ர தான் இங்க எழுதியிருக்கோம் ட்ரான்றது. ஸோ இஷு பிளஸ் ஷு பிளஸ் ட ராஷ்ட. ராஷ்டு பிளஸ் ர ராஷ்டிர அப்படி வந்திருக்கு ராஷ்டிரம். இங்க பிளஸ் ர ராஷ்டிர சப்தத்துக்கு எல்லாருக்கும் நேஷனல், நம்ம நேஷன் அப்படின்ற அர்த்தம் தெரியும். ச் பிளஸ் ர உச்சராயா. இங்கேயும் உச்சு பிரதம அக்ஷரம் இருக்கு, சுங்கிறது உள்ள இருக்கு. பிளஸ் ச அப்படின்னு வரும். உச்ச அப்படிங்கறது அந்த இடத்துல வரும். உச்ச உன்னத அந்த சென்ஸ்ல அந்த அர்த்தத்துல இருக்குது. உச்சு பிளஸ் ர ச் பிளஸ் ர ச்ர. பார்த்தீங்கன்னா இங்க 2 ஸ்ட்ரோக்ஸ். இங்க ஸ்ட்ரோக்ஸ்னா 2 லைன் குட்டி குட்டியா, வேற ஒண்ணும் கிடையாது. உச்சராயா
ரொம்ப உயரமானதுன்னு அர்த்தம். உச்சராயா அப்படின்னா இதுக்கு வேர்டு சரியா கிடைக்கல, அதனால இது இங்க அப்ளை பண்ண முடியல. டு பிளஸ் ர, ஆனா இதுக்கும் எழுதச்சு ட்ர, இப்படிதான் எழுதணும். டு பிளஸ் ர ட்ர. இங்க பார்த்தா இங்க கனெக்டிங் லைன் கட்டால உங்களுக்கு அப்படியே பூர்த்தியா இருக்கு. எப்போ ரா கம்மிங் ஆஃப்டர் தி கான்சனன்ட், இந்த குறிப்பிட்ட கான்சனன்ட்டோடையும் அங்கேயும் சொல்றச்சே கிரமஹா, அந்த கான்சனன்ட்லயும் பார்த்தீங்கன்னா ராவோட வரச்சே கான்சனன்ட் மோஸ்ட்லி கட்டால உங்களுக்கு. அதை நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஓகே, ட்ர கீழே அந்த லைன் 2 லைன் அந்த ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டோம்னா ட்ர அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். து பிளஸ் ர த்ர த்ர த்ர. முத்ரா முத்ரா நித்ரா. ஓகே, த்ராக்கு வராது, ஒரு லைன் தான் வரும். த்ராக்லாம் கிராணம் அங்க வரச்சே ஒரு லைன் தான் வரும். எதுக்கு அங்க இதுக்கு பார்த்தோம் இல்லையா, லெஃப்ட் பிலோ ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் வந்ததே, அதே மாதிரி தான் வரும். ஆனா ஷு பிளஸ் ர வரச்சே அதனுடைய ஸ்வரூபமே மாறிடுறது. ஸ்ர ஸ்ரன்னு ஸ்வரூபமே மாறிடுறது. ஃபார்மேஷனே டோட்டலா ரெண்டும் சேர்ந்து வேற ஒரு ஸ்வரூபத்தை கொடுத்துடுறது. ஷு பிளஸ் ர வரச்சே ஸ்ர. நல்ல கேர்ஃபுல்லா இங்க இந்த எழுத்தெல்லாம் யூனிக்கான லெட்டர் சம்ஸ்கிருதத்துல. ஸ்ர திய இதெல்லாம் யூனிக்கான லெட்டர். ஷு பிளஸ் ர ஸ்ர. இதுல இருந்து தான் ஸ்ரீஹி. இப்போ ஸ்ரு இதே ஸ்ரு அப்படின்னு சொல்லி ஷு இந்த ஷு ருன்னு கூட சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். பிளஸ் ஈஹி ஸ்ரீஹி அப்படிதான் வரும். ஸ்ர பிளஸ் ஈஹி வராது. ஸ்ரீஹிங்கிறது ஷு இது ஆஃப் அர்த்த சம்யுக்தாட்சரம் இது. அதுக்கப்புறமா ரு அதையும் அர்த்த சம்யுக்தாட்சரமா வச்சுண்டு அதுக்கப்புறமா தீர்க்க ஈகாரா அண்ட் தட் ஈகாரா ஹேவிங் விசர்கா அப்படி இருந்தாதான் இதை we can pronounce as ஸ்ரீஹின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது ஒரு தடவை எழுதி காண்பிக்கிறேன். ஸ்ரீஹி. நெக்ஸ்ட் இதுல இப்போ ஷு பிளஸ் ர, இங்க ரு பிளஸ் ஆ தான் ரா வருது. ருல ரு அவ்வளவுதாங்க. ஸ்ரத்தா. ஓகே, ஸ்ரத்தா நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது, படிப்புல இருக்க வேண்டியது இதுதான் ஸ்ரத்தா. நெக்ஸ்ட் ஹு பிளஸ் ரால பார்த்தீங்கன்னா இங்கேயும் வித்தியாசம் பாருங்க. உள்ளுக்குள்ள இந்த ஹ்ரா எழுதச்சே எப்படி எழுதணும், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். நாம கஞ்சன் கான்சனன்ஸ்ல எழுதச்சே ஹ்ரால மாத்திரம், அதாவது ஹா வரச்சே அதுல நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா ஹாவை இங்க பாதியில நிறுத்திட்டு இங்க இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த உள்ளுக்குள்ளேயே தான் நிறைய மாற்றங்கள் ஆகும். நம்ம ஹாவோட வரக்கூடிய நிறைய லெட்டர் சொல்ல இங்க ரா வரதுனால இந்த இடத்துல இத ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியதாயிடுது. ஹ்ரஸ்வஹா உள்ளுக்குள்ளேயே அந்த கனெக்டிங் அந்த ஒரு ரேகா இல்லையா, ராவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடியதான ஒரு ரேகா மாத்திரம் இங்க எழுதிருக்கு. ஓகே, இது டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்லுங்க. ஸோ ரா கம்மிங் ஆஃப்டர் தி கான்சனன்ஸ், இந்த குறிப்பிட்ட கான்சனன்ஸோட ஜாயின் ஆச்சே எப்படி ஸ்வரூபம் வருதுன்றது பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் முதல்ல பாக்கறச்சே அதுவும் ஆஃப்டர் தி ரேபமானது ஆஃப்டர் தி கான்சனன்ட் தான் வந்திருக்கு. ஆனா பிரதமத்துல அதான் முதல்ல இருக்கக்கூடிய அர்த்த கான்சனன்ட்ஸ்ல கான்சனன்ட் லெட்டர்ல அதனுடைய ஸ்வரூபம் கனெக்ட் ஆகி ஜாயின் ஆகி வந்துடுறது, கம்பைன் ஆகி இல்லையா. வித்தியாசம் புரிஞ்சுதா ரெண்டுத்துக்கும்? ஸோ இன்னொரு டைப் இருக்கு இதுலயே, அதே இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ ரேபத்தை வச்சுட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு இப்போ கம்மிங் ஆஃப்டர் பார்த்தோம். இப்போ ரேபா கம்மிங் ஆஃப்டர் தி கான்சனன்ட் இண்டிகேட்டட். இங்க 2 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தோம், அங்க இங்க ஒரு ஸ்ட்ரோக்கோட பார்த்தோம். ஆஃப்டர் தி சம் கான்சனன்ட்ஸ், சில கான்சனன்ட்ஸோட வரைச்சு 2 ஸ்ட்ரோக்கா வரதையும் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பிஃபோர் தி கான்சனன்ட். இது ரேபா கம்மிங் பிஃபோர் தி கான்சனன்ட்ஸ், அப்ப வரைச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Repa will be represented by the symbol which is on the top of the letter. இது வரைக்கும் below ல போட்டுருந்தோம்.
பிஃபோரா ரேபா வந்ததுன்னா இல்லையா, இது வரைக்கும் ஆஃப்டரா வந்தா சிம்பிள் கீழே அந்த ஸ்ட்ரோக் கீழே போட்டு இருந்தோம். சில லெட்டர்ஸுக்கு டபுள் ஸ்ட்ரோக். இப்போ டோட்டலா அதுல இருந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம், திருப்பி இந்த வீடியோ உட்காந்து பார்க்கணும், நீங்க பார்த்தாதான் புரியும். ஓகே, ரேபா will be represented by the symbol. ஒரு ஃபெதர், அவ்வளவுதான். அந்த சிம்பிள்ன்றது வேற ஒன்றும் பெருசா கிடையாது. which is on the top of the letter. அந்த லெட்டருக்கு மேல வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். அர்க்கஹா வேர்ட்ஸ் இருக்கு, இதுக்கு பயப்பட வேண்டாம். அர்க்கஹா இதுல the ரேபஹா needs to be written in this manner. ஒண்ணுமே இல்ல, r plus கான்னு வரச்சே இந்த r முன்னாடி இருக்கு இல்லையா, கா சவுண்ட் பின்னாடி தான் கேட்கறது. உச்சரிப்பு வச்சுதான், நம்ம ப்ரொனன்சியேஷனை வச்சுதான் இது எந்த லெட்டர் எந்த சைன் போடணும், இட் மீன்ஸ் எந்த ரெப்ரசன்டேட்டிவ் சிம்பிள் எங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டா தெரியும். சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணலன்னா கஷ்டம். ஸோ கஹா க அவ்வளவுதான். விசர்கா அகாராவோட சேர்ந்து வரும் இல்லையா, அது நமக்கு தெரியும். கஹா அதுதான் அர்கஹான்னு வரும். எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ர் பிளஸ் க, ருக்க அவ்வளவுதான். அது ருக்க அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அர்கஹா பார்த்தீங்கன்னா ரேபா பிஃபோரா இருக்கு, கான்சனன்ட்டுக்கு பிஃபோரா இருக்கு. இது வரைக்கும் பார்த்தது ஆஃப்டர் தி கான்சனன்ட் பார்த்தோம், இப்ப பிஃபோரா இருக்கு. பிஃபோரா வரச்சே எப்பவுமே அந்த ரேபாவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் டாப் ஆஃப் தி லெட்டர், டாப் ஆஃப் தி கான்சனன்ட்ல தான் இருக்கணும். இது மைண்ட்ல என்னன்னா ரிஜிஸ்டர் பண்ணி போவோம். ர் பிளஸ் க, ர்க, அர்கஹா. அர்கஹா, அர்கஹனா சன், சூரியன். ஓகே, ர் பிளஸ் ய, ரிய அவ்வளவுதான். ரிய அவ்வளவுதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதை சூரியஹா, சூரியஹா. இதுக்கு மீனிங் தெரியும். ர் பிளஸ் ம, ர்ம. சர்ம, சர்ம தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஏன்னா அது வந்து நபும்சகலிங்க சப்தம். அது சர்மன் அப்படின்னு அதனுடைய ஸ்டெம் வேர்டு. சர்ம அப்படிதான் சொல்லணும். அதை சர்ம. நம்ம தமிழ்ல சருமம்னு சொல்றோம் இல்லையா, ஒரிஜினல் வேர்டு சர்ம. நம்மளுடைய ஸ்கின், ஸ்கின்னுக்கு தான் சர்மன்னு பேரு. சர்ம. இன்னொரு வேர்டு அதுக்கே கிடைச்சது, கூர்மஹா. கூர்மஹா டாட்டாய்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கூர்மஹா. ர் பிளஸ் ப, ர்ப, ர்ப. தர்பஹா, தர்பஹா இல்லையா, அதுலயே அதே மாதிரி ர் பிளஸ் பல சர்பஹா. தர்பஹன்னா பிரைடுன்னு அர்த்தம், அகங்காரம். அதுக்கு சொல்றச்சு தர்பஹான்னு சொல்றது வழக்கம் உண்டு. சர்பஹா, சர்பஹா. சர்பஹான்னு நமக்கு தெரியும் இல்லையா, ராத்திரி வேளையில அதை நம்ம பேர் சொல்ல வேண்டாம். ர் பிளஸ் க, க. மூர்க்கஹ, மூர்க்கஹ. ர் பிளஸ் ண, ரண, ரண. பர்ணம், பர்ணம். பர்ணம்னா லீஃப். ஓகே, இலை. இலைக்கு சொல்றச்சே பர்ணம் சொல்லுவாங்க. மூர்க்கஹ அப்படின்னா துஷ்டன், அந்த சென்ஸ்ல சொல்றது. விக்கெட், விக்கெட், விக்கெட் ஃபெலோ அந்த சென்ஸ்ல. பர்ணம். கர்ணஹா, கர்ணஹா இயர், காது. வர்ணஹா, வர்ணஹா. வர்ணஹன்னா லெட்டர்ஸுக்கு சொல்றச்சே உண்டு. ஸ்வர வர்ணஹன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸ்வர வர்ணஹா, வியஞ்சன வர்ணஹா அப்படின்னு சொல்றச்சே வர்ணஹன்னு சொல்றது உண்டு. இதுக்கு கலர்ஸ்க்கு சொல்றச்சே வர்ணஹான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ர் பிளஸ் வ, ர்வ, ர்வ. கர்வஹா, கர்வஹா. கர்வஹானாலும் அதே சேம். தர்பஹா, கர்வஹா சேம். ப்ரைட் அதேதான் மீனிங், சேம் மீனிங். கர்வஹா, கர்வஹா அப்படின்னா ரொம்ப குள்ளமா இருக்கிறதுக்கு சொல்றச்சே கர்வஹான்னு சொல்லுவாங்க. வாமனஹா, பெருமாளுக்கு வாமனன்ற சப்தத்துக்கு கர்வன்னு புராணங்கள் எல்லாம் வார்த்தை உண்டு. கர்வஹா. அர்வாச்சீனஹா. ர் பிளஸ் வா, இங்க வ தான் கொடுத்துருக்கோம், தீர்க்க ஆகாராவோட கம்பைன் ஆகுதுங்க. அர்வாச்சீனஹா, அர்வாச்சீனஹா. ஓகே, அர்வாச்சீனஹான்னா நியூன்னு அர்த்தம்.
புதுசு. அது அட்ஜெக்டிவா யூஸ் பண்றது உண்டு. அர்வாச்சீனஹா போயட்ஸ் எல்லாம் சொல்றச்சு புராதனாக அர்வாச்சீனாக அப்படின்னு சொல்லுவாங்க. புராதனா ஓல்டு, பெருமாளுக்கு புராண புருஷன் பேர். புராணகன்னு உண்டு. புராணனா ஓல்டுன்னு அர்த்தம். அந்த ஓல்டு எத்தனை நாள்னு சொல்ல முடியாதான். அர்வாச்சீனஹா, அர்வாச்சீனா நியூ. நெக்ஸ்ட் ர் பிளஸ் ர் பிளஸ் அர்த்தஹ. அர்த்தஹ 2-3 சென்ஸ்ல இதுலயும் மீனிங் உண்டு. அர்த்தஹனா முதல்ல மீனிங்னு ஒரு அர்த்தம் உண்டு டைரக்டா சொல்றச்சே. நெக்ஸ்ட் மீனிங் வெல்த்னு ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தஹ அப்படின்னா ஓகே அர்த்த சஞ்சய அப்படின்னு சொல்லுவா. ர் பிளஸ் த, ர் பிளஸ் த, ருத்த ருத்த. ஆர்த்தஹா, ஆர்த்தஹா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவான்னு அர்த்தம். ஆர்த்தஹா சஹஸ்ரநாமத்துல கடைசியில வரும் பலஸ்ருதியில. ஆர்த்தா விஷன்னா சிச்சிலா சபீதாக அப்படின்னு வரும். ஆர்த்தகன்னா துக்கப்படுறவா கஷ்டப்படுறவா அந்த சென்ஸ்ல சொல்றோம். எதனால அப்படிங்கறத முன்னாடி கம்பைன் பண்ணி சொல்லுவா. ரோகார்த்தகா அப்படின்னு சொன்னா வியாதியினால கஷ்டப்படுறவா அப்படின்னு. ஆர்த்தகா. முகூர்த்த காலஹா நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது முகூர்த்த காலஹா ஓகே, அது ஜோதிஷ சம்பந்தப்பட்டது. அந்த முகூர்த்தம்னா எத்தனை நாழி அதை பத்தி நம்ம விசாரம் பண்ண வேண்டாம். முகூர்த்த இந்த ர் பிளஸ் த கதை சொன்னது. முகூர்த்த காலஹா. ர் பிளஸ் க, ர்க ர்க. அர்கலஹா, அர்கலஹன்னா நம்ம கதவுல இருக்கு இல்லையா தாழ்பால், அது சொல்றச்சு அதுக்கு பேர் அர்கலஹான்னு பேர். அர்கலஹா. துர்கஹா, துர்கஹா பேலஸ், பேலஸுக்கு துர்கஹா கோட்டைன்னு அர்த்தம். துர்கஹா. வர்கஹா, வர்கஹா இங்க பாத்தீங்கன்னா இந்த ர் பிளஸ் க தாங்க. வர்கஹா. சோ வர்கஹான்னா கிளாஸ், செக்ஷன். ஓகே, செக்ஷன் சொல்றச்சு வர்கஹா கிளாஸ் ரெண்டுத்துக்குமே சொல்லலாம். ர் பிளஸ் ச, ர்ச்ச. அர்ச்சகஹா, அர்ச்சகஹா. அர்ச்சகஹா மீனிங் தெரியும். அர்ச்சிஹி, அர்ச்சிஹி. அர்ச்சிஹின்னா தேஜஸ்னு அர்த்தம். அக்னிக்கு சொல்றதுக்கும் உண்டு. ஓகே, தேஜஸ்னா அக்னின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஃபயருக்கு சொல்றது அர்ச்சிஹி. ர் பிளஸ் த, ருத்த. மர்தனம், மர்தனம். மர்தனம்னா அடிக்கிறது இடிக்கிறது அந்த சென்ஸ்ல சொல்றச்சு மர்தனம் அப்படின்னு சொல்லுவோம். கர்தபஹா, கர்தபஹா. கர்தபஹா அப்படின்னா ஆஸ், கழுதை. நெக்ஸ்ட் ர் பிளஸ் ஜ, ர்ஜ ர்ஜ. மார்ஜாரஹா. இங்க தீர்க்க ஆகாராவோட கம்பைன் ஆயிருக்கு. மார்ஜாரஹா. மார்ஜாரஹன்னா அது கேட், பூனை. மார்ஜாலஹான்னு உண்டு அதுக்கு. மார்ஜாலஹா. சம்மார்ஜனி, சம்மார்ஜனி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கான்சனன்ட் இருக்கு இல்லையா. ம் பிளஸ் மா, சம்மா. அப்புறமா ர் பிளஸ் ஜா, இங்க ஜ ஹ்ரஸ்வமா இருக்கு, இங்க தீர்க்கத்தோட கம்பைன் ஆயிருக்கு. சம்மார்ஜனி, சம்மார்ஜனி இது நம்ம ஆத்துல யூஸ் பண்ணக்கூடிய கிளீன் பண்றதுக்கு. வாட் இஸ் கால்ட் சட்டன் ஞாபகம் இல்ல. சம்மார்ஜனி ப்ரூம் ஸ்டிக். ர் பிளஸ் ப, ர் பிளஸ் ப, ர்ப ர்ப. அர்பகஹா, அர்பகஹா அப்படின்னா கிட், குழந்தைக்கு சொல்றச்சே சொல்லுவோம். அர்பகஹா பாலஹா அப்படின்னு அர்த்தம். நிர்பரஹா, நிர்பரஹா. கார்த்தால வேளையில தேவராஜ பெருமாள் வரதராஜ பெருமாளை பத்தி சொல்றச்சு அந்த ஸ்தோத்திரத்துல ஞாச தசகத்துல இருக்கு. நிர்பரோ நிர்பயோஸ்மி இல்லையா. அங்க இங்க ர் பிளஸ் ப, நிர்பர, எந்த விதமான பாரமும் வெயிட்டும் இல்ல இருக்கிறது தான் நிர்பரஹா. ர் பிளஸ் த, ர் பிளஸ் த, ருத்த ருத்த. அர்த்தம், அர்த்தம் அப்படின்னா ஆஃப், பாதி.
ர் பிளஸ் ந ர்ண ர்ண அஹர்நிஷம் அஹர்நிஷம் அஹர்நிஷம். ஓகேவா? கவனிக்கணும் என்ன விஷயம்னா இங்க இந்த ரேபத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இங்க இருக்கு இந்த மேல இருக்கக்கூடிய ஃபெதர். எப்போ ரேபா பிஃபோர் தி கான்சனன்ட் இருக்கச்சேதான் அது கேர்ஃபுல்லா எழுதணும். ஓகே, அஹர்நிஷம் இந்த ரேபாவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடியது. இந்த நாக்கு மேல இருக்கு, நீ இன்னும் இருக்கீங்க, நீ அதாவது ஹ்ரஸ்வ இகாராவோட இந்த ந வவல் கான்சனன்ட் ஆயிடுச்சு. அஹஹா பிளஸ் நிஷம், அது அஹர்நிஷம் அப்படி வந்திருக்கும். ர் பிளஸ் ந ர்ண அஹர்நிஷம். இங்கேயே நான் ரேபாவை மாத்திரம் எழுதுறேனே அப்படின்னா அது நம்ம வழக்கத்துல அப்படி இல்லை. சில ஏதோ ஒரு சில புஸ்தகத்துல நான் பார்த்திருக்கேன், அதுல ஷங்கஹான்ற எழுதச்சு ஷா எழுதிட்டு இங் எழுதி அத ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய இந்த ஹலந்தா ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய இந்த ரேகாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் கா போட்டிருக்கா. ஏதோ ஒரு சில மெத்தட் யாரோ எழுதியிருக்கா. ஆனா மோஸ்ட்லி நம்ம இப்படிதான் எழுதுறது வழக்கம். அதுக்கு உண்டான இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சிம்பிளை போட்டுதான் எழுதணும். அப்படி எழுதினாதான் அது சுத்தமான பிரயோகம் அது. ஓகே, ஸோ இன்னைக்கு குழந்தைகள் யாரான அப்படி 2-3 வேர்ட்ஸ் வச்சிருக்கேன், சொல்றாளா? கஞ்ச கான்சன்ஸ்ல குழந்தைகள் யாரான படிக்கிறதுக்கு பேர் போடுங்க. நட்சத்திரங்க வந்து பண்ணிருக்கேன். இட் பிளஸ் ம ம ஆத்மா. சொல்லுமா. இஜ் பிளஸ் வ ஜுவ. இஜ்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது அப்படின்னா, ஏன்னா இஜ்னா அதோட நீ ஒவ்வொரு கனெக்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. ஜ் அவ்வளவுதான். அது ஜ் பிளஸ் வ ஜுவ ஜுவலஹ. சமயக். நெக்ஸ்ட் மா. இஸ் பிளஸ் வ ஸ்வ. ஒரே நிமிஷம். இட் பிளஸ் ய திய தியானம். இந்த இடத்துலதான் ஒரே நிமிஷம். இது இது பிளஸ் யா தான் திய அப்படின்னு வந்துடும்னு நினைக்க கூடாது. அது வேற, அது யூனிக் லெட்டர். அது நான் தனியா எழுதி போடுறேன் அதை. ஓகே, இது தியானம். இஸ் பிளஸ் த த. அடியன் அவ்வளவுதான் அடியன். அது அந்த வேர்டை சொல்லலையே கண்ணா. ஸ்தல. ஆமா அடியன். ஸ்தபகம். ஸ்தபகம். தைஜஸ்மி அடியன். இஸ் பிளஸ் த இஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதுமா முதல்ல. அதாவது கான்சனன்ட் அர்த்தம் மாத்திரம் தான் அவ்வளவுதான். அது ஓகே அடியன். Tabakam. H plus ya. Ya. Syati. Plus ya. Ya. என்னமா? பாக்யம். பாக்யம். இல்ல பால ஆஸ்பிரேஷன் வேணும், கால ஆஸ்பிரேஷன் வேண்டாம். பா பாக்யம். நியூ 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 பிளஸ் யா. அஞ்சனா. இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு, தெரியுதா? இந்த லெட்டரை மாத்தி போட்டோம்னா வேற ஒரு லெட்டர் வரும் புதுசா.
ஜு ஞா போட்டோம்னா ஞான்னு மாதிரி வரும் இல்லையா? ஆமா டி. இங்க மாறாது. அஞ்சனா மு பிளஸ் ட டம் அண்டம். ஹ பிளஸ் ஹு 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 பிளஸ் வ வ ஹ்வ ஆஹ்வானம். ஆஹ்வானம். நல்ல தீர்க்கம் இல்லையோ? வா தீர்க்கமா தானே இருக்கு. ஆமா டி. அடே நீங்க மாதனாடியன் இருக்கு. ஆனா வந்து இந்த மாதனாடியன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஆத்மான்னு. ஆமா. அப்படி கொடுக்கலாமா அடியேன்? என்ன கொடுக்கலாமே, வேர்டு அப்படி இருக்கச்சு என்ன கொடுக்கலாமே. துமா அப்படின்னு தனியா நமக்கு வேர்டே இல்லையே. துமால இருந்து பிகின் ஆற மாதிரி வேர்டு இல்லையே. நம்ம வந்து துமாக்கு பதிலா ஆத்மா இல்லம்மா இல்லம்மா, இந்த மாதிரி அர்த்தமா இருக்கிறதுல இருந்து வேர்டு ஆரம்பிக்கிறது, அர்த்த அக்ஷரத்துல இருந்து வேர்டு ஆரம்பிக்கிறது 2-3 அக்ஷரம் தான், 2-3 வேர்டு தான் அந்த மாதிரி இருக்கு. சரு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. து பிளஸ் சரு சரு அப்படின்னு இருக்கு ஒரு வேர்டு இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ரேரான வேர்ட்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இப்ப ஜுவராகான்னு பாக்கறச்சு இருக்கு, ஜுவராகா ஸ்வராகாலாம் இருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி இந்த தும அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி வேர்டெல்லாம் ரொம்ப குறைச்சல் தான். அதாவது இல்ல, அந்த மாதிரி வேர்டே இல்ல, ஆத்மா தான் இருக்கு. ஓகே அடியேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது அடியேன். கு பிளஸ் க க புஷ்கரம். சாது. டு பிளஸ் ச் ச புச்சம் புச்சம் புச்சம். நு பிளஸ் த உல்ப உல்ப அல்பம். அல்பம்னா தப்பான அர்த்தம் கிடையாது, அல்பம்னா குறைச்சல்னு அர்த்தம். ஓகே ஓகே அடியன். யாரையாவது வெய்யறதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது யாரும். அது வந்து குறைச்சல் அப்படின்னு அர்த்தம், அந்த சென்ஸ்ல சொல்றது அல்பம் அப்படிங்கிறது. பிளஸ் ப உத்தமம். அம்பா. ஏற்கனவே ஒரு தடவை பாத்திருக்கோம் இல்லையா இந்த வேர்ட, அம்பாங்கிற வேர்டை நம்ம பாத்திருக்கோம் முன்னாடியே. அம்பானா என்ன மீனிங்? என்னமா? மதர். கரெக்ட். நு பிளஸ் க உல்க உல்க உல்கா. உல்கா உல்கான்னா நம்ம இது தீபாவளி எப்போ உபயோகப்படுத்துவோம், இந்த கம்பி மத்தாத்துக்கு பேரு உல்கான்னு சொல்லுவோம். கேடியன். இந்த ரோ படிக்கலையா? சரி, வேற யாரான படிக்கிட்டா? ஸ்ரீமாலோல நான் மீட் பண்றேன். சரி. அதுக்கப்புறமா ஸ்ரீனிகா ஸ்ரீயாப்தன் 2 பேரையுமே அன்மியூட் பண்றேன். ஒருத்தர் முடிச்ச அப்புறமா படிங்க. அடியன் என்ன படிக்கணும் அடியன்? எதை வேணாலும் படிக்கலாம், பூர்த்தியா படிச்சாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிறத படிச்சாலும் சரி. கணக்கா என்னமா? புரியல மகன்னா. என்ன வேர்டு படிக்கிற, என்ன லெட்டர் படிக்கிற சொல்லி முதல்ல அது எதுன்னு சொன்னா ஆரோ மார்க் காமிச்சுருக்கேன். சரி. சாது, உத்தமம்.
சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். உத்தமம். பல்லவஹல்ல இல் பிளஸ் ல இல்ல பல்லவம். பல்லவம் பல்லவம்னா ஸ்ப்ரவுட்னு அர்த்தம். இங்க இங்க இந்த லெட்டர் கரெக்டா சொன்னாதான் இங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அந்த ஐப்ரோஸ்க்கு சொல்றச்சே பக்ஷ்மன்னு சொல்றது உண்டு. உத்தமம் உத்தமம். பம்பா பம்பான்னு ஒரு ரிவர். ஓகே, ரிவரோட பேர் அது பம்பா அப்படின்னு. தாசன்மா யாரு? அர்ப்பணம். அர்ப்பணம் அந்த சொல்றச்சே நல்லா நேசல்ல இருந்து நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணு. அர்ப்பணம். ரா பிளஸ் த. ர் பிளஸ் த. ர் பிளஸ் த. ர்த்த. என்ன பயப்படாம தைரியமா சொல்லணும். ர்த்த. பர்தா. 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 ர் பிளஸ் த. த. வர்வா. உத்தமம் உத்தமம். ர் பிளஸ் ய. ய. ஆர்யம். ர் பிளஸ் ஷ. ஷ. வர்ஷா. வர்ஷா என்ன மீனிங் தெரியுமா? ரெயின். ரெயின். வெரி குட். ரெய்னி சீசன். அந்த சீசனுக்கே வர்ஷான்னு பேர். மான்சூன். மான்சூன். வெரி குட். தன்யோஸ்மா. கிர. பராக்கிரமஹ. இங்க 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 எப்படி இது கம்பைன் ஆயிருக்கு? கமிங், இந்த ரேபா கமிங் ஆஃப்டர் தி கான்சனன்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுல வரைச்சு இது ஒரு மெத்தட் இது. ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுமா. ஜிர. ஜிர. வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளா இருக்கேம்மா, கொஞ்சம் கிட்ட வந்து சொல்றியா? उष्ट्रः. उष्ट्रः. म्र. म्र. இல்ல, இம்மு பாதி சவுண்ட் தான் வரணும். म्र அவ்வளவுதான். ஆம்ரம்.
ம் 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 व्रतम उत्तमम् उत्तमम् धन्योस्मि யாராவது கலாடி சரி அப்படி இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய நடத்திட்டேன். குழந்தைகளுக்கு பாவம் நிறைய புரியுமோ புரிஞ்சிருக்காங்க தெரியல. கிடையாது, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சதோ இல்லையா? கிடையாது. சரி தாசனி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.